இங்க பூமியில இறந்து போன எல்லா ஆவிகளும் ஆஃப்டர் லைஃப் சர்வீஸ்ங்கிற இடத்துல வெயிட் பண்றாங்க. அங்க குட்டியா ஒரு ஏஐ பொம்மை வந்து, நான் தான் அபி, நீங்க எப்படி போகணும்னு நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். நீங்க பிறக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீங்க நிறைய நல்லது பண்ணா உங்களுக்கு நிறைய கர்மா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழலாம்னு சொல்லுது. இது சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ஆவி அங்க இருக்க டிஸ்பிளேல அடுத்த ஜென்மத்துல என்ன மாதிரி பிறக்கலாம்னு பாத்துட்டு இருக்கு. அதுல அழகான ஒரு மயில் இருக்கத பார்த்ததும் இதுக்கு அதே மாதிரி பிறக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருது. இது உடனே அதை கிளிக் பண்ணுது. அப்ப டிஸ்பிளேல நீங்க மயிலா பறக்கிறதுக்கு உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இல்லன்னு சொல்லுது. அப்ப அந்த அபி அங்க வந்து, நாங்க உங்களுக்கு ஒரு gift பேக்கேஜ் கொடுக்கறோம், அதுல வித்தியாசமான நிறைய லைஃப் இருக்கும், அதுல இருக்க லைஃப் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா கடைசியா நீங்க மயிலா பறக்கலாம்னு சொல்லுது. இவனும் சரின்னு அந்த பேக்கேஜை கிளிக் பண்றான். உடனே ஒரு பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்பிளேல தெரியுது. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்லுது. பட் இவனோ எதையுமே படிக்காம கிளிக் பண்ணிட்டே இருக்கான். அதுல நீங்க சூசைட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஆயுதத்தையும் வச்சு நீங்க சாக கூடாதுன்னு நிறைய கண்டிஷன் இருக்கு. இவன் எதையுமே கவனிக்காம அதை கிளிக் பண்ணிட்டே வர்றான். கடைசி அந்த gift ஓபன் ஆகி அதுல நீங்க என்னதான் பிறக்க போறீங்கன்னு ரேண்டமா சூஸ் பண்ணுது. பார்த்தா இவன் ஹாம்ஸ்டரா பிறக்க போறான்னு காட்டுது. இவன் இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்ப இன்னொரு ஆவி இவன் கிட்ட வந்து, நான் தான் மார்வின்னு இவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. இவன் அவன் கிட்ட பேசாம அடுத்த லைஃபுக்கு போறதுக்காக ஒரு டெலிபோர்டேஷன் கேட்டு கிட்ட போறான். அப்ப அந்த மார்வினோ, நான் போன லைஃப்ல ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன், அப்போ ஒரு கரண்ட் வேர் என் மேல பட்டு கொஞ்ச நேரத்துல நான் செத்துட்டேன், இதனாலதான் நான் இவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுது. இதை கேட்டதும் இவனுக்கு ஒரு ஐடியா வந்துருது. அவன் வேகமா அந்த டெலிபோர்டேஷன் கேட்டுக்குள்ள போறான். அந்த டிவைஸும் ஆன் ஆகி இவனை ஹாம்ஸ்டரா பிறக்க வைக்குது. இவன் பூமிக்கு வந்ததும் ஒரு கூண்டுக்குள்ள ரொம்ப சோகமா இருக்கிறான். உடனே இவன் ஒரு ஐடியா பண்ணி அங்க இருக்கிற மரக்கட்டையெல்லாம் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கீழே வச்சிடறான். இவன் மேல உயரத்துல ஏறி அங்க இருந்து கீழே குதிச்சு இறந்துடலாம்னு பாக்குறான். அப்ப தெரியாம தண்ணில வலிக்கி இவன் கீழே விழாம படிக்கட்டுல இடிச்சு கம்பியில மாட்டிடுறான். அதுல இருந்து தப்பிச்சு சுத்திக்கிட்டே அந்த மரக்கட்டைகளுக்கு நடுவுல போய் விழுந்துடுறான். அப்ப மேல பாட்டில் இருந்த தண்ணி இவனோட வாயில மாட்டிக்குது. அதுல இருந்து தண்ணியெல்லாம் இவன் குடிச்சு கடைசியில வெடிச்சு செதறிறான். இவன் ஈஸியா சாகலாம்னு ட்ரை பண்ணி இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்துடுறான். இவன் இறந்ததும் திரும்பவும் அந்த ஆஃப்டர் லைஃப் சர்வீஸ்க்கு வர்றான். அப்ப அங்க மார்வினும் இவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கான். இவன் அவன் கிட்ட எதுவுமே பேசாம அடுத்து என்னதான் பிறக்கலாம்னு சர்ச் பண்றான். இப்ப அதுல மீனா பிறக்கணும்னு காட்டுது. அதே போல இவன் மீனா பிறந்து பூமியில ஒரு மீன் தொட்டிக்குள்ள ரொம்ப சோகமா நீந்திட்டு இருக்கான். உடனே இவன் அந்த மீன் தொட்டில இருந்து வெளியில குதிச்சு ஈஸியா இறந்துடலாம்னு பாக்குறான். அங்க இருக்கிற இலைய பிடிச்சு இழுத்து மீன் தொட்டியை விட்டு தாவுறான். பட் அவன் கீழே விழாம நேரா போய் ஒரு கரண்டில இடிச்சு ஒரு பிரெட் மேல விழுறான். அந்த பிரெட் இவனையும் இழுத்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆகி போகுது. அப்ப அது பின்னாடியே ஒரு கத்தி வந்து இவனை ரெண்டா வெட்டிடுது. அவன் உடம்போ அடுப்புல விழுந்து கருகிறது. இப்ப இவன் திரும்பவும் ஆஃப்டர் லைஃப் சர்வீஸ்க்கு வர்றான். அங்க அந்த அபியோ, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேக்குது. இவனோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்னதான் பறக்கலாம்னு பார்க்க போறான். இப்ப இவன் ஒரு கொசுவா பறக்குறான். உடனே இவன் எத்தாப்புல வர ஒரு வண்டி மேல இடிச்சு